வணக்கம் எல்லாருக்கும். நம்ம டெய்லி லைஃப்ல பயன்படுத்துற ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட் மாதிரியான கம்பெனிகள்ல நாமளும் ஒரு பங்குதாரரா, ஒரு ஓனரா ஆக முடியும்னு இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு இந்தியால இருந்துட்டு அமெரிக்க பங்குச் சந்தையில எப்படி முதலீடு பண்றதுங்கறத பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். காலையில நம்மள எழுப்பி விடுற நம்ம ஐபோன்ல இருந்து, வேலைக்கு போறதுக்கு வழிகாட்டுற கூகுள் மேப்ஸ் வரைக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சாட் பண்ற வாட்ஸ்அப் வரைக்கும், இந்த பெரிய பெரிய குளோபல் பிராண்ட்ஸ் எல்லாமே நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமா ஆகிடுச்சு. ஆனா நாம இது எல்லாத்துக்கும் வெறும் ஒரு யூசரா மட்டும்தான் இருக்கோமா? இல்ல இதுல ஒரு ஓனராவும் மாற முடியுமா? இங்க தாங்க அந்த முக்கியமான மனமாற்றம் நடக்குது. இத்தனை நாளா நான் வெறும் ஒரு பயனாளர், ஒரு கன்சியூமர் மட்டும்தாங்கிறத நான் உணர்ந்தேன். இது ஓனரா மாற வேண்டிய நேரம். இது சும்மா பொருட்களை வாங்கி பயன்படுத்துறதுல இருந்து இந்த உலகளாவிய வளர்ச்சியில ஒரு பங்குதாரரா மாறுறதுக்கான ஒரு தருணம். இதுதான் அந்த கோர் ஐடியா. நாம தினமும் பயன்படுத்துற டெக்னாலஜி, நம்ம வாழ்க்கைய சுலபமாக்குற இந்த கம்பெனிகளோட வளர்ச்சிய நாம தூரத்துல இருந்து சும்மா வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். நாம அதோட கஸ்டமர்ஸ், அதோட யூசர்ஸ். ஆனா அந்த வளர்ச்சியோட பலனை நாம ஏன் அடையக்கூடாது? இங்க நம்ம நோக்கம் வெறும் அதிக ரிட்டர்ன் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லைங்க. நம்மளோட எதிர்காலத்தையே வடிவமைக்க போற அந்த குளோபல் இன்னோவேஷன்ல முதலீடு செய்யறது தான் உண்மையான நோக்கம். இது பணத்தை தாண்டி ஒரு பெரிய விஷன். இப்ப பாருங்க, ஆப்பிள் வெறும் ஒரு போனை மட்டும் விக்கல. அது நாம ஒருத்தரோட ஒருத்தர் பேசுற விதம், போட்டோ எடுக்கிற விதம், பாட்டு கேட்கிற விதம்னு நம்மளோட பழக்க வழக்கத்தையே அப்படியே நாத்திடுச்சு. ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டையும் தாண்டி ஒரு கல்ச்சரல் ஷிஃப்ட்டை உருவாக்கும் போது அதோட மதிப்பு எங்கேயோ போயிடும். அதே மாதிரி தான் கூகுள். அது வெறும் ஒரு சர்ச் இன்ஜினை மட்டும் உருவாக்கல. அது இந்த உலகத்தோட மொத்த அறிவையும் நம்ம விரல் நுனிக்கு கொண்டு வந்து தகவல்களை எல்லாருக்கும் பொதுவாக்கிடுச்சு. இன்னைக்கு எந்த ஒரு விஷயனாலும் சரி, ஒரு 2 செகண்ட்ல நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா? என்விடியாவோட கதையும் அதேதான். அது வெறும் சிப்ஸ் மட்டும் தயாரிக்கல. இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற இந்த ஏஐ புரட்சி, சாட் ஜிபிடில இருந்து செல்ஃப் டிரைவிங் கார் வரைக்கும் எல்லாத்துக்கும் சக்தியை கொடுக்கிற மூளையே அதோட சிப்ஸ் தான். இதுதாங்க உண்மையான இன்னோவேஷன். சரி, இந்த கம்பெனிகளோட வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இதுல குறிப்பா இந்திய முதலீட்டாளர்களுக்கு ஒரு கூடுதல் நன்மை இருக்கு. அதை நம்ம ஒரு போனஸ் லேயர்னு கூட சொல்லலாம். அதுதான் கரன்சி, அதாவது நாணய மதிப்பு. இதை இப்படி சிம்பிளா பார்க்கலாம். உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 2 இன்ஜின் இருக்கிற மாதிரி. ஒன்னு, நீங்க வாங்குற கம்பெனியோட பங்கு மதிப்பு ஏறுறது. இன்னொன்னு, டாலருக்கு எதிரான ரூபாயோட மதிப்பு மாறும்போது கிடைக்கிற வளர்ச்சி. சோ உங்களுக்கு 2 விதமான வருமானத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கடந்த கால டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா, டாலரோட மதிப்பு ரூபாய்க்கு எதிரா வரலாற்று ரீதியா வலுவாயிட்டே தான் வந்திருக்கு. இது ஒரு கூடுதல் ரிட்டர்ன் லேயரா செயல்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒண்ணே, இது எப்போ இப்படியே நடக்கும்னு எந்த உத்தரவாதமும் இல்ல. ஆனாலும் இது நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம். இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற அந்த ஒரு பெரிய கேள்விக்கு வருவோம். வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புறது, அங்க இன்வெஸ்ட் பண்றது, இதெல்லாம் லீகலா? இதெல்லாம் ரொம்ப சிக்கலான ப்ராசஸா இருக்குமோ? இது நிறைய பேரை யோசிக்க வைக்கிற ஒரு விஷயம். பதில் ரொம்ப சிம்பிள். ஆமாம், இது 100% சட்டப்பூர்வமானது. இந்திய அரசாங்கம் அமைச்ச LRS, அதாவது லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் மூலமா இந்திய குடிமக்கள் வெளிநாடுகள்ல முதலீடு செய்யறத முறைப்படுத்தி பாதுகாப்பானதா ஆக்கியிருக்கு. இந்த எல்ஆர்எஸ் திட்டத்துல ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $2.5 லட்சம் வரைக்கும் வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். இது நம்ம ஊர் மதிப்புல கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கும் அதிகம். இந்த பெரிய லிமிட் நம்மள மாதிரி 99% ரீட்டைல் முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, இது லீகல்னு தெரிஞ்சிருச்சு, ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு புரிஞ்சிருச்சு. ஆனா இது நடைமுறையில எப்படி பண்றது? ஐஎன்டி மணி மாதிரியான சில புதிய தளங்கள் இந்த முழு ப்ராசஸையும் எப்படி ரொம்பவே சுலபமாக்கியிருக்குன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய தடை என்னன்னா, ஒரு ஷேரோட விலை ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா ஃப்ராக்ஷனல் இன்வெஸ்டிங், அதாவது பின்ன முதலீடுங்கிற ஒரு அம்சம் இதை மாத்திருச்சு. நீங்க ஒரு முழு ஷேரை வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. வெறும் $10, அதாவது ஒரு 800 ரூபாய்க்கு கூட ஒரு பெரிய கம்பெனி ஷேரோட ஒரு சின்ன பகுதியை வாங்கலாம். இதனால முதலீடுங்கிறது எல்லாருக்கும் சாத்தியமாகுது. முன்னாடியெல்லாம் இது ஒரு பெரிய சிக்கலான வேலையா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்க அக்கௌண்ட்டை ஓபன் பண்றதுல இருந்து பணத்தை சேர்த்து உங்களுக்கு பிடிச்ச பங்கை வாங்கி முதலீடு பண்ற வரைக்கும் இந்த 4 சிம்பிளான பாதுகாப்பான படிகள்ல முழு ப்ராசஸையும் முடிச்சிடலாம். எல்லாமே உங்க போன்ல இருந்தே. சார்ஜஸை கம்பேர் பண்ணி பார்த்தா சில பிளாட்ஃபார்ம்ஸ் இலவசமா அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தராங்க. ஆனா இங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லா இந்தியன் புரோக்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் நீங்க நேரடியா அமெரிக்க பங்குகளை வாங்க முடியாது. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கம்பெனி ஷேரை வாங்கணும்னு விருப்பம் இருந்தா இந்த வசதி இருக்கான்னு பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, எனக்கு ஒவ்வொரு கம்பெனியா ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண நேரம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு கவலையே வேண்டாம். இந்த குளோபல் இன்வெஸ்டிங் ரொம்ப எளிமையா அதே சமயம் புத்திசாலித்தனமா செய்ய சில சூப்பரான வழிகள் இருக்கு. ETF ஒரு ஷாப்பிங் பாஸ்கெட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க.
நீங்க ஒரே ஒரு ஷேரை வாங்குறதுக்கு பதிலா ஒரே சமயத்துல பல கம்பெனிகள் அடங்கின ஒரு பாஸ்கெட்டே வாங்குறீங்க. உதாரணத்துக்கு S&P 500 ETF வாங்குனீங்கன்னா ஒரே கிளிக்ல அமெரிக்காவோட டாப் 500 கம்பெனிகளையும் நீங்க முதலீடு செஞ்ச மாதிரி. இது உங்க ரிஸ்கை ஆட்டோமேட்டிக்கா பிரிச்சு குறைச்சிடும். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, டாக்ஸ் எப்படி? இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். உங்க முதலீட்டை 2 வருஷத்துக்குள்ள வித்தா அதுக்கு உங்க இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் படி வரி கட்டணும். ஆனா 2 வருஷத்துக்கு மேல வச்சிருந்து வித்தா அது நீண்டகால மூலதன ஆதாயமா கணக்குல வரும். அப்போ பணவீக்கத்தையும் கணக்குல எடுத்து கிட்டத்தட்ட 20% வரி கட்டினா போதும். இதுக்கு பேரு தான் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட். ஸோ லாங் டேர்ம்ல வச்சிருக்கிறது டாக்ஸ் ரீதியாவும் நல்லது. டிவிடெண்ட் விஷயத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. உங்களுக்கு வர்ற டிவிடெண்டுக்கு அமெரிக்கால 25% வரி பிடிப்பாங்க. ஆனா பயப்பட வேண்டாம், அந்த பணத்தை நீங்க இழக்க மாட்டீங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற வரி ஒப்பந்தம் மூலமா நீங்க இந்தியால டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அமெரிக்கால கட்டின அந்த வரியை இங்க கிரெடிட்டா கிளைம் பண்ணிக்கலாம். அதனால ஒரே வருமானத்துக்கு 2 தடவை வரி கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. கடைசியா ஒரு கேள்வி. நம்ம பயன்படுத்துற பொருட்கள், நம்ம வேலை செய்யற டெக்னாலஜி, நம்ம பொழுதுபோக்குன்னு நம்ம வாழ்க்கையே உலகமயமாயிடுச்சு. அப்போ நம்ம முதலீடுகள் மட்டும் ஏன் ஒரே நாட்டுக்குள்ள இருக்கணும்? உங்க போர்ட்ஃபோலியோவும் உங்க வாழ்க்கைய மாதிரி உலகளாவியதா இருக்கா? யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.